ஒரு கப்பல் உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த கப்பல் ஒரு ஹார்பர்லயோ ஒரு கரையோரமாவோ நிறுத்தி வைக்க அந்த கப்பல் உருவாக்கப்படலை. அதே மாதிரி ஒரு மனிதன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த உலகத்துக்கு வாராங்க பிறக்காங்க அப்படின்னா சர்வசாதாரணமா ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலை ஒரு சேஃபா இருக்க பிறக்கல. ஒரு கப்பல் உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த கப்பல் ஒரு பயங்கரமான கடல்ல மிக மிக பயங்கரமான ஒரு அலைகள், சூறாவளி, சுனாமி இதையெல்லாம் தாண்டி அந்த கப்பல் டிராவல் பண்ணக்கூடியதுதான் ஒரு கப்பலுக்கான மகிமை. அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம்ம பிறக்கோம் அப்படின்னா ஒரு கப்பல் எப்படி ஒரு கடல்ல பல பிரச்சனைகளை தாண்டி அதை போகக்கூடிய இடத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா போதோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணி என்ன டெக்னிக் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா மாறலாம். ஓகே, ஸோ கஷ்டமே வராம லைஃப் கிடையாது. லைஃப்னா கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம டிராவல் பண்றோம் ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ என்னோட லைஃப்ல நான் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க லைஃப்ல கஷ்டம் வருது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கப்பலை கம்பேர் பண்ணுங்க. அந்த கப்பல் எப்படி நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி போதும் அதே மாதிரி நம்ம லைஃப்ல கஷ்டம் வரணும், நிறைய அலைகள் தாக்கும். அந்த அலைகளை தாண்டி நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணி பாருங்க.